டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டர் வண்டர் தான் வந்துச்சு. மக்களிடையே வரவேற்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ திரும்ப இந்த ஒரு ஃபினான்ஷியலையும் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சேல்ஸ்காரா டாடா பஞ்ச் தான் வரும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா புக் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டிங் பீரியட் எல்லாமே கிட்டத்தட்ட 2 மாசத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஸ்டில் எந்த வேரியன்ட் வாங்குறங்கிற குழப்பம் மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பேஸ் மாடலான பியூர் மாடலை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து ஸ்மார்ட்டு, பியூர் ப்ளஸ் இது மூணுக்கும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸ்மார்ட் பியூரை விட ஒரு 50,000 கூட கொடுத்து பியூர் ப்ளஸ் போகிறது வேல்யூ ஃபார் மணி இந்த மாதிரிலாமே நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் நிறைய பேர் மிட் மாடல் கம்பேரிசன் கேட்டாங்க. ஏன்னா பேஸ் மாடல்லாம் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் கிடையாது. நான் மிட் மாடல் எல்லா ஃபீச்சர்ஸோட வேணும் மிட் மாடல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் பியூர் ப்ளஸ் அண்ட் அட்வென்ச்சர் அந்த 2 மாடல் நிப்பாட்டி இருக்கேன். இதுதான் இந்த பஞ்சில் இருக்கக்கூடிய மிட் மாடல். ஸோ இந்த பஞ்சை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேங்க. ஸ்மார்ட், பியூர் பிளஸ், அட்வென்ச்சர், அக்கம்ப்ளிஷ்டு பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 வேரியன்ட். இதான் மேஜரான வேரியன்ட். பியூர் பிளஸ்லயும் அட்வென்ச்சர்லயும் பாத்தீங்கன்னா சன்ரூஃப் வேணும்னா சன்ரூஃப் ஆப்ஷன் தனியா கொடுக்குறாங்க. அதில் சன்ரூஃப் போட்டுட்டு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அது வேணா நீங்க சன்ரூஃப் வேணும்னா அது போய்க்கலாம். இல்லங்கும் போது நார்மல் ஃபீச்சர்ஸே போதுமானதா இருக்கும் நமக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மிட் மாடலான பியூர் பிளஸ் அண்ட் அட்வென்ச்சர் ரெண்டுக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் வருது, பிரைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் ரிவ்யூவா பார்த்தா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாடா காசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களா? டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி மோட்டார்ஸ் டாடா ஷோ கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாடலுக்கும் டிஃபரன்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட் லுக்லாம் சேம் டு சேமா தான் நமக்கு இருக்கு. லைட்டிங் செட்டப் எல்லாமே பேஸ் வேரியன்ட்ல இருந்தே வந்து எல்இடி செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஃபாக் லாம்ப் ஆப்ஷன் இந்த மிட் மாடல் ரெண்டுலயுமே வந்து ஃபாக் லாம்ப் வரல. அக்கம்ப்ளிஷ்டு டாப் வேரியன்ட்ல இருந்து மட்டும் நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரண்ட்ல ஒரு நோட்டீஸ் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பியூர் பிளஸ் போகும்போது நமக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும் வருது. இதுவே நீங்கள் அட்வென்ச்சர் போகும்போது 360 கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் வருது. மற்றபடி ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சில்வர் லைனு, இந்த லைன் எல்லாமே பேனா பேக் ஃபினிஷ் ப்ளஸ் டாடா லோகோ இது எல்லாமே வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்தே காமரா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ லுக் வைஸ் ஃப்ரண்ட் ஃபேஸியா சேம் டு சேமாக இருக்குங்க. ஸோ சைட் லுக்கும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சைட் லுக்கை பொறுத்த வரைக்குமே இந்த 2 வேரியன்ட்டுக்குமே சேம் டு சேமாக தாங்க இருக்கு. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துறாங்க. ஓஆர்எம்ஸ் பேனா பிளாக் ஃபினிஷில் கொண்டு போயிருக்காங்க. அதிலே இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு சேம் டு சேமாக வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வீல்ஸ்ல தாங்க நான் பார்க்குறேன். ஸோ வீல் சைஸ் எல்லாமே சேம் தான். 185/70 ப்ரொஃபைலில் 15 இன்ச் வீல்ஸ் தாங்க ரெண்டுமே. பட் வீல் கவர்ஸ் இங்கே மாறுதுங்க. ஸோ இந்த பியூர் பிளஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டீல் வீலு வித் வீல் கவர்ஸோட கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஸ்டீல் வீலுங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டீல் வீலும் இந்த ஸ்டீல் வீலும் வேற நீங்க பார்க்கறதுக்கு ஒரு அலாய் பேட்டர்ன்ல இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இந்த வீல் கவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டீல் வீல் இதுக்கு வந்து நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால லுக் வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்டைலிஷ் ஸ்டீல் இப்போ எல்லா பிராண்டுமே நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டாட்டாவுமே இப்போ இந்த வெஹிக்கிள் எல்லாமே அதை நமக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2445 mm வீல் பேஸுங்க. லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3876 mm, வித்து வந்து 1742 mm, ஹைட் வந்து 1615 mmங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 193 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு நல்லாவே ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லுவேன். நமக்கு சஸ்பென்ஷனுமே ரியரில் அந்த அளவுக்கு சாஃப்ட்னு சொல்ல முடியாதுங்க. மிட் லெவலில் கொடுத்துருக்கவும் நம்ம ஃபுல் லோடில் உட்காந்தாலுமே நல்லா இருக்கு சஸ்பென்ஷனுங்கிறது. அண்ட் இந்த டாடா பஞ்சுக்கு உரித்தான ஒரு டிசைன்ஸ். ஸோ இந்த டோர் பேடிங்ஸ் எல்லாமே ரன்னிங் பார்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலர் கிளியரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அப்படியே வந்து நமக்கு ஓவரால் வண்டியை சுற்றியுமே வந்து அண்டரில் வந்து டிராவல் ஆகுது. ஸோ டெயில் லுக்குமே பார்த்தாலும் நமக்கு சேம் டு சேம் இருக்க மாதிரி தாங்க இருக்கு. ஸோ ரியர் டீஃபாகர், ஷார்பின் ஆண்டனா, ஸோ இதெல்லாமே ரெண்டுக்குமே வந்துருது. அது மட்டும் இல்லாமல் டெயில் லைட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் கொண்டு போயிருக்காங்க. லோகோஸ் வைஸ்மே பஞ்ச் லோகோஸ் எல்லாமே வந்துருது. பார்க்கிங் சென்சர்ஸ் 2 பார்க்கிங் சென்சர் அந்த வெஹிக்கிளை கொடுக்குறாங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் எல்லாமே வந்துருது. பியூர் பிளஸை விட அட்வென்ச்சரில் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் நான் எக்ஸ்ட்ரா பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பருங்க. ஸோ ரியர் வைப்பர் இந்த அட்வென்ச்சர் மாடல் போகும்போது நமக்கு அடிஷ்னலாக வருது. மற்றபடி எல்லாமே சேம் டு சேமாக தான் இருக்கு. பூட் ஸ்பேஸும் நான் அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ பூட் ஸ்பேஸ் ரெண்டுமே எலக்ட்ரிக் டெல்கேட் ரிலீஸ் தான் ஓப்பனிங் வந்து. அண்ட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 366 லிட்டரு. ஸோ இவங்க வந்து 2 மென்ஷன் பண்ணுறாங்க. 319 ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க, 366 ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு 2 ISO ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸுங்கிறது ஓகேவா இருக்கு. ஆனால் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா 2 வேரியன்ட்லையுமே பார்சல் ட்ரேங்கிறது வரல. நம்ம ஆக்சரிஸாக தான் போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்தால் வரும்னு நினைக்கிறேன். அண்ட்
நான் அந்த பேஸ் மாடல் வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், பியூர் பிளஸ் போறதுல நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்பேர் வீலுங்கிறது வந்துடும். ஸ்மார்ட் வேரியன்ட்லேயே பியூர் வேரியன்ட்லேயே வந்து நமக்கு ஸ்பேர் வீல் கிடையாது, பஞ்சர் கிட் தான் கொடுத்துருப்பாங்க. பியூர் பிளஸ்ல இருந்தா ஸ்பேர் வீலுங்கிறது வருது. ஸோ அது வந்து நமக்கு அப்படியே இந்த வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஸ்பேர் வீலோட சைஸை பொறுத்த வரைக்கும் சேம் 185/70 15 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரே இது அப்படிங்கும்போது நீங்க வேணும்னா அந்த டயரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். அண்ட் க்ளோசிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்டிலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. 37 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் எக்ஸ்டியர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ்டியர் இருக்கக்கூடிய மேஜரான சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீல்ஸ் தாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்டீல் வீல் வித் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் ஸ்டைலிஷ் ஸ்டீல் வீல் வந்துடும். இது போக கேமரா செட்டப். ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான், இல்லை 360 கேமரா வருது. ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்ல ஒன்று பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ORM ஸ்கீல் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பர் அட்வென்ச்சர் வேரியன்ட்ல வருது. இதை தவிர எல்லாமே சேம் டு சேமாக தான் நமக்கு இருக்கு. அடுத்து இன்டீரியர் போயிட்டு என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் வைஸ் ஆல்ரெடி பியூர் ப்ளஸ் தான் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டு மாடலான ஸ்மார்ட் பியூரை காட்டிலும் நமக்கு இந்த பியூர் ப்ளஸ்ல இருந்து டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி டோர் ஹேண்டில்ஸாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா, ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட், ஆப்பிள் கார்ப்ளே, க்ரூஸ் கண்ட்ரோல், நம்ம நிறைய ஃபீச்சர்ஸும் வருது. மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல். ஏன்னா இதுக்கு முன்ன 2 பேஸ் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் வராது. இந்த பியூர் ப்ளஸ் வேரியன்ட்ல இருந்து ஸ்பேர் வீலும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் சீட்கான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இன்னைக்கு இதுக்கு வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டுங்கிறது ரொம்ப மேண்டட்ரியான ஒரு விஷயம்னு சொல்லுவேன் டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால அதுவுமே இந்த வேரியன்ட்ல இருந்து தான் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ், நீடான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பியூர் ப்ளஸ் வேரியன்ட்ல இருந்து வருதுங்க நமக்கு. இது மட்டும் இல்லாமல் பவர் விண்டோஸ், 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORM, ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக், இது எல்லாமே நமக்கு வந்துருது. மறுபடி டேஷ்போர்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சென்ட்ரல் பேனல் மட்டும் நமக்கு வந்து அந்த ஒரு கிரே கலர்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. மற்ற எல்லாமே அந்த பிளாக் கலர்லயே தான் இருக்கு. ரூஃப் வந்து கிரேச் கலர் அதில் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. ஸோ பிளாக் பிளஸ் கிரேச் டியூல் டோன் காம்பினேஷன்லாம் இருக்கு. அந்த வேரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கலர் தீம் ஆப்ஷன்ல தான் இருக்கும். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசிஸ் வந்து இதுல மேனுவல் ஏசிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் 65 வாட்ஸுக்கான ஒரு டைப் சி போர்ட் இருக்கு, இன்னொரு டைப் சி போர்ட், அந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டான போர்ட் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக் லிவர் ப்ளஸ் ஆம்ரெஸ்ட் வந்துருதுங்க. ஸோ இந்த பியூர் ப்ளஸ் வேரியன்ட்ல இருந்தே டிரைவர் ஆம்ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் டிரைவர் ஆம்ரெஸ்ட் வந்துருது. இதுலேயே ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் சன்வைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோ டிரைவர் சைடு மட்டும் மிரர்ஸ் இருக்குங்க. டிரைவர் சைடு சம் ஸ்லிப்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். IRVM பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் டேனட் IRVM தாங்க வந்திருக்கு. அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட், ஸோ 7 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துருது இல்லை. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம் ரிவர்ஸ் கேமரா வித் கைட்லைன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த லைட் இலுமினேட்டர் ஸ்டேரிங் வீல் தான். நமக்கு ஃபுல் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், அந்த ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே இந்த வேரியன்ட்லேருந்து நமக்கு வந்துருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல்லாகவே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க இதுவுமே. ஸோ பேஸ் வேரியன்ட்லேருந்து எல்லாமே நமக்கு இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷோன் ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்து இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷோன் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸுமே 2 இதில் வந்துருதுங்க. எக்கோ அண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு 2 டிரைவிங் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ டிரைவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் எல்லாமே நமக்கு இதில் வருது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக், ABS, ESP எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேஸ் வேரியன்ட்ல இருந்து இந்த நியூ ஃபேஸ் லிஃப்ட் பஞ்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்த 2 வெஹிக்கல்லையுமே வந்து நமக்கு கேரி ஆகுது. அடுத்த அட்வென்ச்சர் வேரியன்ட்ல பியூர் பிளஸ்ல இருந்து என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட கீனே சொல்லுவாங்க. ஸோ கீ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமோட் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. இதுவே பியூர் பிளஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கீ வித் ரிமோட் கண்ட்ரோல் லாக் அண்ட் லாக் கூட நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க. ஸோ புஷ் பட்டன் ஆன் ஆஃப் வந்து இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட் போகும்போது நமக்கு கிடைக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பியூர் பிளஸ்ல வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORM பார்த்தோம். இதுவே இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட்ல நமக்கு ஆட்டோ ஃபோல்டும் சேர்ந்தே வருதுங்க. ஸோ இந்த ORM மோட்டரைஸாவே நம்மளால க்ளோசிங் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்டோ ஃபோல்டு ORM கொடுத்துருக்காங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஏசிங்க. ஸோ இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC சிஸ்டம் வந்துருதுங்க. ஏன்னா நம்ம பியூர் பிளஸ்ல மேனுவல் பார்த்துருந்தோம், இதில் ஆட்டோ ஏசி வந்துருது. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன் 360 கேமரா இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் பார்க்கலாம் லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட், பேக்கு, ஸோ எல்லா வியூமே நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் கைட்லைன்ஸ் ஆப்ஷனுமே நமக்கு இருக்கு. ப்ளஸ் இதெல்லாம் போக ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க,
அண்ட் இன்னொரு விஷயம் ஏர் பியூரிஃபையர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் அட்வான்ஸ்டு விஷயம் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பியூர் ப்ளஸ்லேருந்து அட்வென்ச்சர் வேரியன்ட் போகும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் இத்தனை விஷயங்கள் நமக்கு மாறுபடுதுங்க. ப்ராக்டிகாலிட்டி வைஸ் நான் இன்டீரியல் நோட் பண்ண இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரியரில் கொடுத்துருக்க ஹேண்டில்ஸுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து நமக்கு ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க, மடங்கிக்கிற மாதிரி. இதே பியூர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே ஒரு டிஃப்ரென்ஸாக நான் பார்த்தேன். மற்றபடி டேஷ்போர்ட் லுக் எல்லாமே நமக்கு சேம் டு சேமாக தாங்க இருக்குது. இந்த சென்ட்ரல் கன்சோலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸு, அட்ஜஸ்டபிள் ஆம்ரஸ் வித் ஸ்பேஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு சேமாக தான் இருக்குது. இந்த டைப் சி போட்டு 12 வோல்ட் சாக்கெட் எல்லாமே நமக்கு சேம் டு சேமாக தான் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 360 டிகிரிக்கான சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் வியூ பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ், அட்ஜஸ்டபிள் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலையுமே நமக்கு வந்துருது. ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், எல்லாமே நமக்கு சேம் டு சேமாக வந்திருக்கு. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன் இந்த வெஹிக்கல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சுவிட்ச் வந்து இந்த சைடில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த வேரியன்ட் போகும்போது நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவே வருது. ரியர் ரோவை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட்லையுமே சேம் டு சேமாக தாங்க இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட் ரோ வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ரோ வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. பியூர் ப்ளஸ் அண்ட் அட்வென்ச்சர் 2 வேரியன்ட்லையுமே வருது. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்டட் பஞ்சை பொறுத்த வரைக்கும் பியூர் வேரியன்ட்லேருந்தே வந்து ரியர் ஏசி வென்சிங் நம்ம கொடுத்துட்றாங்க. பேஸ் வேரியன்ட் ஸ்மார்ட் வேரியன்ட்ல மட்டும்தான் இருக்காது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட்ஸ்க்கான டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த 2 வேரியன்ட்லையுமே நமக்கு வரக்கூடியது தான். ஸோ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாங்க. நடுவில் வந்து ஒரு குழந்தை உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரியவங்க 3 பேர்லாம் உட்காந்தாங்கன்னா ஷோல்டர் ரூம்ங்கிறது அந்த அளவுக்கு பத்தாதுங்க. 2 பேத்துக்கான ஒரு கம்ஃபர்டபுள் வெஹிக்கல் தான் இது. அதுமாதிரி டோர் பேடிங்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் டு சேமாக தான் எல்லாத்துலேயுமே வருது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 4 ஸ்பீக்கர்ஸ் 2 வேரியன்ட்லையுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர்ஸ், இந்த சைடில் வரக்கூடிய பேடிங் டிசைன்ஸ், ஸோ எல்லாமே வந்து சேம் டு சேமாக தான் 2 வேரியன்ட்லையுமே நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஹேண்டில்ஸ் மட்டும் தான் நமக்கு ரியரில் மாறுறது. அதை நம்ம முன்னாடியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கேபின் லைட்டை பொறுத்த வரைக்குமே ஃப்ரண்ட்ல மட்டும் தாங்க வருது 2 வேரியன்ட்லையுமே. ரியரில் ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்கலாம், இல்லை. மற்றபடி இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பியூர் ப்ளஸ் வேரியன்ட் போகிறீங்கும் போது உங்களுக்கு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் மட்டும் தாங்க. இதுவே அட்வென்ச்சர் வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு டர்போ இன்ஜின் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ஃபியூலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி 2லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஆஸ்பெக்டரில் 88 PS 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 73.4 PS 103 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டர்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஆல்ட்ராஸ்ல ரேசர் எடிஷன்ல ஒரு டர்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினோட மேக்ஸிமம் அவுட்புட்டே அந்த டர்போ இன்ஜின் தாங்க சொல்லுவேன். மேக்ஸிமம் 120 PS ஆஃப் பவரும் 170 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதோட ஒரு டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூ கூட நான் உங்களுக்கு கொண்டு வர பார்க்குறேங்க. ஸோ அந்த இன்ஜின் இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் போத் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி 2லையுமே கிடைக்குது. டர்போ ஆப்ஷன் போகும்போது மட்டும் உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதில் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பியூர் ப்ளஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6,99,900 7 லட்சங்கிறது எக்ஸ் ஷோரூம் ரேட்டாக வருது. இதுவே அட்வென்ச்சர் வேரியன்ட் போறீங்கும் போது 7,59,900 7.6 lakhs 760 தக்கன வருங்க. இது ஒரு ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒரு 840, இது பார்த்தீங்கன்னா ஒரு 910 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70,000 வந்து நமக்கு ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் இதுல இருந்து இது கூட வரும். அப்படி கூட கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 10 விஷயங்கள் நமக்கு கூட வருதுங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு 10 விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அட்வென்ச்சர் வேரியன்ட் போங்க. இல்லை அப்படின்னா இந்த வேரியன்ட்டே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் தான் நான் ஸ்டில் சொல்லுவேன். ஸோ இது பட்ஜெட்டுமே ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து கரெக்டாக அந்த ஒரு 8-8.25 தான் இருக்குது அப்படிங்கும்போது 840 நீங்கள் ஒரு 8.25 வரைக்குமே நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். ஸோ அப்படிங்கும்போது பட்ஜெட் உங்களுக்கு கன்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா இந்த வெஹிக்கிள் போகலாம். இல்லை எனக்கு ஒரு 70,000-80,000 கூட கொடுக்கல இஷ்யூ இல்லை அப்படிங்கும்போது ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் 360 கேமரா, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ரிமோட் கண்ட்ரோல்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் லாக்கு, இந்த ஸ்டைலிஷ் ஸ்டீல் வீலு ப்ளஸ் ரியரில் வைப்பரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சொன்ன ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்வென்ச்சர் மாடல் போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது ரிவர்ஸ் கேமரா, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இதில் வந்துருது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வாரியம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் வரும், இதில் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயே நமக்கு வரும். ஸோ எக்ஸ்டியர் வைஸும் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிளும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாதுங்க, ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 70,000 கொடுத்து இந்த வெஹிக்கிள் போங்க. அப்படி இல்லைனா இந்த வெஹிக்கிள் நீங்கள் போகலாம். ஸோ பட்ஜெட் தான் இந்த இடத்துல ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது.
ஸோ அந்த நம்ம கொடுக்கக்கூடிய 70,000 ரூபாய்க்கான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது. ஏன்னா 360 கேமரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருது. ஸோ அந்த 70,000க்கான ஃபீச்சர்ஸுங்கிறதுல இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் வந்து கன்ஸ்டன்ட் இல்லைனா இந்த வேரியன்ட் போங்க. அப்படி இல்லங்கும் போது இதுவே ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் தான். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.